ஒடிசி நடனம், பட்டாச்சித்ரா ஓவியங்கள், கோட்டிபுவா நடனம் என கலை அம்சங்கள் நிரம்பியிருக்கும் பகுதியாக ஒடிசாவின் ரகுராஜ்பூர் ஜொலிக்கிறது. கலை நேர்த்தி மிக்க அந்த அழகிய கிராமத்தினுள் பயணிக்கிறது நமது நியூஸ் 7 தமிழ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதின்றது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி மாவட்டத்தின் ரகுராஜ்பூர் அப்படின்ற பகுதி. ஏறக்குறைய ஒடிசா மாநிலத்துல 4 முக்கியமான பாரம்பரியமான கிராமங்கள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த ரகுராஜ்பூர் அப்படின்ற கிராமம். முழுக்க முழுக்க செயற்கையே இல்லாத இயற்கை வண்ணங்களால் மட்டுமே வடிவமைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்த ரகுராஜ்பூர் அப்படின்றது இருக்குது. இங்க இருக்கக்கூடிய ஒடிசாவினுடைய பாரம்பரிய கலை வடிவமான ஒடிசி நடனத்திற்கும் புகழ்பெற்ற ஒரு தலமாகத்தான் இந்த பாரம்பரிய கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தோட சிறப்புகள் என்ன, வாங்க போய் பார்க்கலாம். ரகுராஜ்பூர் ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய கிராமம். ஒடிசாவின் கலை பண்பாட்டு அம்சங்களை வரலாறுகள் கடந்தும் தாங்கி நிற்கும் மண்தான் இந்த ரகுராஜ்பூர் கிராமம். பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலை கிராமம். பூரி ஜெகநாதர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் வருடாந்திர தேரோட்டத்தின் போது ஜெகநாதரின் சிம்மாசனத்தின் கீழும் 3 தேர்களிலும் பயன்படுத்தப்படும் பட்டாஸ் என்ற பாரம்பரிய அலங்காரம் இக்கிராமத்தில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. பட்டாச்சித்ரா ஓவியங்கள் பட்டா அல்லது காய்ந்த பனையோலை எனப்படும் துணியின் மேல் செய்யப்படுகின்றன. இது முதலில் சுண்ணாம்பு மற்றும் பசை கலவையால் வரையப்பட்டது. அதன் மேற்பரப்பில் பல்வேறு கடவுள்கள், தெய்வங்களின் வண்ணமயமான மற்றும் சிக்கலான படங்கள் மற்றும் பூக்கள், மரங்கள் மற்றும் விலங்குகளின் அலங்காரத்துடன் புராண காட்சிகள் வரையப்படுகின்றன. முக்கியமா 3 வண்ணங்கள்ல இந்த படச்சித்திர ஓவியங்கள் தயாரிக்கப்படுதா சொல்லப்படுது. ஒன்று கருப்பு நிறம், இன்னொன்று வெள்ளை நிறம், மூன்றாவது சிவப்பு நிறம். இந்த மேஜரா இந்த 3 நிறங்களை கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய ஓவியங்களினுடைய தன்மைகள் உருவாக்கப்படுகிறது. இது முழுக்க முழுக்க இயற்கையால் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு வண்ணங்களாக இருக்கிறது. புராதன கதைமாந்தர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய கலை வேலைப்பாடு கொண்ட ஒரு ஓவிய மரபாகத்தான் இந்த படச்சித்ரா ஓவியங்கள் இருக்கு. பட்டாச்சித்ரா கலை மற்றும் ரகுராஜ்பூர் கிராமத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய ஒரு முக்கிய பட்டாச்சித்ரா கலைஞரான குரு முனைவர் ஜெகநாத் மகோபத்ராவின் பிறந்த இடமும் இந்த நிலம்தான். அது மட்டுமின்றி இந்த கிராமத்தில் டுசார் ஓவியங்கள், பனையோலை வேலைப்பாடுகள், கல் வேலைப்பாடுகள், மர வேலைப்பாடுகள், கவுடுங் பொம்மைகள், காகித பொம்மைகள் மற்றும் முகமூடிகள் போன்ற கைவினைப் பொருட்கள் இந்த கிராமத்தின் தனித்துவமான அம்சங்களாக திகழ்கின்றன. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களினுடைய நேர்த்தியான கலைநயம் என்பது அதனுடைய இயற்கையினுடைய வண்ணங்களாக தான் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடுகளுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இந்த பெயிண்ட் எல்லாம் பெயிண்ட் நம்ம நினைப்போம், இது பெயிண்ட் கிடையாது. அரிசி மாவால அரைச்சி அதன் மூலமாக பெயிண்ட் மாதிரி அவங்க செஞ்சு உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறங்களும் அதனுடைய இயற்கையினுடைய நிறங்களாகத்தான் இருக்குது. சிவப்பு கலர் நிறம் வேணும் அப்படின்னா அவங்க மிளகாத்தூளில இருந்து அந்த நிறங்கள் எடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கலைநயமிக்க வண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த வீட்டில இருந்து எடுத்திருக்கிறது அப்படின்றது இயற்கையினுடைய வண்ணங்களாகத்தான் இருக்குது. வாங்க உள்ள என்னென்ன பொருட்களா இருக்குது, இயற்கையால இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரகுராஜ்பூர் 2 வகையில ரொம்ப புகழ்பெற்ற ஒன்றாக இருக்குது. ஒன்று ஒடிசி நடனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நடனம். ஆனால் அந்த ஒடிசி நடனத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய கொட்டிபுவா நடனமும் இந்த கிராமத்திலிருந்து தான் உருவாகி பாரம்பரியமாக பேசப்படுது. கொட்டிபுவா நடனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கிறப்போ, கொட்டிபுவான்றது நம்ம பரதநாட்டியம் சொல்றோம் இல்லைங்களா? பரதநாட்டியத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய வடிவமாக சதிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரிதான் ஒடிசாவினுடைய புகழ்பெற்ற நடனமான அந்த ஒடிசி நடனத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய கொட்டிபுவா நடனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நடனம் இங்கிருந்து தான் தோன்றி இருக்குது. இன்னமும் கூட பூரி ஜெகநாத் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள், இங்கிருந்து பயிற்சி பெற்ற அந்த கலைஞர்கள் தான் பூரி ஜெகநாத் கோவிலுக்குள்ளேயும் சென்று இந்த கொட்டிபுவா நடனத்தை சிறப்பாக அரங்கேற்றாங்க. ஒடிசி நடனத்தின் ஆதி வடிவமான கோட்டிபுவா நடனம் இங்கு தனித்த அடையாளமாக இருக்கிறது.
பழம்பெரும் ஒடிசி கலைஞர்களில் ஒருவரான பத்ம விபூஷன் குரு கேலுச்சரன் மகோபத்ரா மற்றும் கோட்டிபுவா நடனக் கலைஞர் பத்மஸ்ரீ குரு மகுனிச்சரன் தாசு ஆகியோர் இங்குதான் பிறந்து கோட்டிபுவா ஒடிசி நடனங்களை உலக அரங்கிற்கு உயர்த்தினர். ஒடிசா மாநிலத்தினுடைய கலை அருங்காட்சியகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ரகுராஜ்பூர் பகுதி. இங்கு தயாரிக்கக்கூடிய பழமை வாய்ந்த கலை வடிவங்கள், பழமை வாய்ந்த நடன அமைப்புகளினுடைய தொடர்ச்சி என்ன பல விஷயங்களை ஒளிப்பதிவாளர் பிரபுவோடு நான் கொடுத்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தளத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.